வணக்கம் என் அன்பு உறவுகளே. நான் ரிஜி. நான் முதலாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கின்றேன். அந்த யூடியூப் சேனலுடைய பெயர் வன்னி வாகை அல்லது சுடர் ஒளி. தயவுசெய்து என்னுடைய வன்னி வாகை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வன்னி வாகை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். வாருங்கள், இன்றைய வீடியோக்குள் போகலாம். நாங்கள் எல்லா இடமும் தேடப்படுகிற மாதிரி எங்களோட ஊரில் இருக்கிற சில அதிசயங்களையும் சில சம்பவங்களையும் விட்டுவிட்டு வேறு இடங்களுக்குத்தான் தாவி செல்கின்றோம். அதே போல்தான் இன்று எமது ஊரில் ஒரு சின்ன அதிசயமான ஒரு சம்பவம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். கிட்டத்தட்ட எமது ஊரில் செல்வா விளையாட்டு கழகத்துக்கு முன்னால் உள்ள ஆண்டன் ஜெயக்குமார் என்பவரது வீட்டில் ஒரு தென்னை, கிட்டத்தட்ட அது 20 வருட காலங்களுக்கு முன்பு அந்த தென்னை வைக்கப்பட்டது. பின்னர் 3 வருடங்களுக்கு பின்னர் அது மின்கம்பிக்கு இடையூறாக இருப்பதனால் அதை பிரட்டி வேறொரு இடத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள். அதன் பின்னர் அது ஒரு கொஞ்சம் வளர்ந்து பின்னர் அது ஒரு கெட்டு விட்டு வளர்ந்திருக்கின்றது. கெட்டு விட்டு நல்ல காயுடன் நல்லா வளர்ந்திருக்கின்றது. பின்னர் அது 2 வருடத்துக்கு அதுக்கு பிறகு 2வது இடத்துக்கு பிறகு 2வது கட்டு விட்டு இருக்கிறது. இப்போது 2023ஆம் ஆண்டு 3வது கட்டும் விட்டு நல்ல தேங்காயுடன் காட்சி தருகிறது. இது ஒரு அதிசயமான சம்பவம். தயவு செய்து காண தவறார்கள். தயவுசெய்து நான் போடுகிற வீடியோக்களையும் பாருங்கள். பார்த்துட்டு அதில் நல்லது எது கெட்டது என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்பதையும் தயவு செய்து கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடியோவில் தர காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.